Today we are going to see 10th CBSE chapter 2 acid bases and salt. இது ஒரு புது முயற்சி தான். 10th இது வரைக்கும் கிளாஸ் போட்டது கிடையாது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஐ ஹாவ் டு ரெக்டிஃபை மை செல்ஃப். ஓகே, யூ ஹாவ் லேர்ன்ட் இன் யுவர் ப்ரீவியஸ் கிளாஸஸ் தட் sour and bitter taste of food are due to acid and bases respectively present in them. ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. sour taste, bitter taste is identification of acid and bases. கசக்கும் புளிக்கும் கசக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. sour taste is புளிக்கிறது, லைக் லெமன், டாமரின், ஆப்பிள் கூட பிடிக்கும், கிரேப்ஸு. ஸோ அது எல்லாத்துலேயுமே அந்த சோர் டேஸ்ட் இருக்கிறது காரணம் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். பிட்டர் டேஸ்ட்டுக்கு சோப்பு, எக்ஸாம்பிளுக்கு சோப் சொல்லலாம். சிலது கசக்கும், அதுதான் பிட்டர் டேஸ்ட். அதிலெல்லாம் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன் சம் ஒன் in the family is suffering from a problem of acidity after overeating, which of the following would you suggest as a remedy? Lemon juice, vinegar or baking soda solution? சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் பிரியாணியோ இல்லை வெளியே அந்த பிரியாணி ஏதாவது கிடைக்குது. லைக் பிரியாணி பிடிக்கிறவங்க பிரியாணி, வேறு எந்த ஃபுட்டு பிடிக்குமோ அது ஓவராக கிடச்சிச்சின்னா ஓவர் ஈட் பண்ணிவிடுவீங்க. டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஈட் பண்ணுவீங்க. அப்போ ஓவர் ஈட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரீமெடி குடிப்பீங்க? கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் குடிக்கலான்னு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? வினிகர் குடிக்கலான்னு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை பேக்கிங் சோடா குடிக்கலான்னு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? பேக்கிங் சோடா எந்த ஃபார்மேட்டில் குடிப்போம்? இந்த ஃபார்ம் ஆஃப் கூல்ட்ரிங்க்ஸ். ஆமாம், பெப்சி, 7up அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, ஸ்ப்ரைட் அது மாதிரி சொல்கிறோம், அந்த மாதிரி ஃபார்மேட்டில் குடிப்பீங்களான்னு கேட்குறாங்க. விச் ப்ராப்பர்ட்டி டிட் யூ திங்க் ஆஃப் while choosing the remedy? Surely you must have used your knowledge about the ability of acid and bases to nullify each other effect. இதில் நீங்கள் எதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இப்போ நமக்கு அதிகமாக ஆசிட் அதிகமாச்சுன்னா அது கொஞ்சோண்டு பேஸ் போட்டு சரி பண்ணலாம், இல்லை பேஸ் அதிகமாச்சுன்னா ஆசிட் போட்டு சரி பண்ணலாம். இப்போ நமக்கு அசிடிட்டின்னு அவங்களே சொல்லிட்டாங்க, மேலே ஓவர் ஈட்டிங் பண்ணதுனால அசிடிட்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அதை யாரை போட்டு சரி பண்ணணும்? பேஸ் போட்டு தானே சரி பண்ணணும். ஆசிட் இருந்துச்சுன்னா அது பேஸ் போட்டு தான் சரி பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ நம்ம ஓவர் ஈட்டிங்னா நம்ம யார் போடணும்? பேக்கிங் சோடா தான் போடணும். தட்ஸ் வை வி ஆர் ட்ரிங்கிங். என்ன குடிப்போம்? 7up அதெல்லாம் குடிக்கிறோம்ல. 7upலாம் பேக்கிங் சோடா இருக்குது, அது பேஸ், மைல்டான பேஸு. அந்த ஆசிட் போய் சரி பண்ணணும், அதனால தான் அது குடிக்கிறோம். அடுத்தது, ரீகால் ஹவு வி டெஸ்டட் sour and bitter taste substance without testing them. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு தெரில, நம்ம பார்க்கலாம். யூ ஆல்ரெடி know that acid are sour in taste and change the color of the litmus to red, whereas bases are bitter and change the color of the litmus to blue. Litmus is a natural indicator. Turmeric is another such indicator. Have you noticed that a stain of curry on white cloth become reddish brown when soup, which is basic in nature? They scrubbed on it. It turns yellow again when the cloth is washed with plenty of water. You can use synthetic indicators such as methyl orange, phenolphthalein to test for acid and bases. நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம டேஸ்ட் பண்ணாமல் ஆசிடையோ இல்லை பேஸையோ வித்தவுட் டேஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லிட்மஸ் பேப்பரை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். வெதர் லிட்மஸ் பேப்பரில் எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது. இப்போ எடுத்தோடனே நம்ம ஆசிடில் கொண்டு போய் ப்ளூ லிட்மஸ் வச்சோம்னா அது டர்ன் டு ரெட் கலர். இந்த கேஸ் ஆஃப் பேஸ்
இந்த கேஸ் ஆஃப் பேஸில் நம்ம ரெட் கலர் வைக்கணும். ப்ளூ கலர் இருக்கிறது ரெட் கலர் லிட்மஸ் வச்சோம்னா இட் டர்ன்ஸ் டு ப்ளூ கலர். இது நமக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி நமக்கு. ஸோ அதை வச்சு நம்மளால் வெதர் இட் இஸ் ஆசிட் ஆர் பேஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா லிட்மஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். டர்மரிக் பவுடர் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ நேச்சுரல் இண்டிகேட்டர். டர்மரிக் பவுடர் ஆசிடில் போட்டோம்னு வச்சுக்க இட் ஷோஸ் எல்லோ இன் கலர். முதல்ல ஆசிட் கலர்லெஸ்ஸாக இருக்கும், அதில் டர்மரிக் பவுடர் போட்டோன்னா எல்லோ கலராக இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் பேஸ் டர்மரிக் பவுடர் இஸ் ஆடட் டு த பேஸ், இட் ஷோஸ் ரெட் இன் கலர், ரெட் கலராக மாறிடும். அதை வச்சு நம்ம அது பேஸ் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் வீட்டில் இருக்கிற சோப்பையும் லெமன் ஜூஸுமே வச்சு செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா சோப் இஸ் அ பேஸ். இந்த கேஸ் ஆஃப் ஸ்டைன் கரி ஆஃப் ஒயிட் கிளாத்தில் நம்ம ஸ்டைன் கறி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் கொஞ்சோண்டு சோப் போட்டு எடுக்கிறதுக்காக சோப் போட்டோம்னா அது என்ன கலராக மாறும்? ரெட்டிஷ் ப்ரௌனாக மாறிடும், ரெட் கலராக மாறிடும். அதில் காரணம் என்னென்னா இந்த ஸ்டைன் ஆஃப் கறி இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வந்து இது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. ஸ்டைன் ஆஃப் கறிங்கிறது இண்டிகேட்டர் மாதிரி. அதில் கொண்டு போய் நம்ம பேஸ் சோப் தூக்குறது பேஸ் இல்லையா, பேஸ் போடும்போது அது அப்படியே நமக்கு ரெட் ப்ரௌன் கலராக மாறி காட்டும். அகைன் நம்ம பிளென்டி ஆஃப் வாட்டரில் அதை நம்ம வாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, அந்த சோப் போட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இப்போ அதில் பேஸ் போயிட்டு ஆசிட் வர ஆரம்பிச்சிடும். ஆசிட் வந்துச்சுன்னா என்ன கலர் வரும்? எல்லோ கலரே வந்துடும். இப்போ தானே சொன்னேன், ஆசிடில் போய்ட்டு டர்மரிக் பவுடர் போட்டால் எல்லோ கலர் வரும், அதே பேஸில் போய் டர்மரிக் பவுடர் போட்டால் ரெட் கலர் வரும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ ஒரு கிளாத்தில் அந்த ஸ்டைன் ஆஃப் கறி இருக்குது, இதில் வந்துட்டு நான் சோப் போடுறேன். சோப் போடும்போது ஸ்டைன் ஆஃப் கறியாக இருந்த அந்த இடத்துல இப்போ என்ன ஆகுதுன்னா ரெட் கலருக்கு மாறுது, ரெட் ப்ரௌன் கலருக்கு மாறுது. அகைன் இப்போ ரெட் கலர் ப்ரௌன் கலருக்கு மாறுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஏதோ ஒரு இண்டிகேட்டர் இருந்துருக்குது, அந்த இண்டிகேட்டரில் நான் சோப் போட்டோன்னே இந்த கலருக்கு அது மாறிடுச்சு. சோப்பு ஏன்னா பேஸ் அப்படிங்கிறதுனால. அகைன் அதை நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஸ்க்ரப் பண்ணிட்டதுக்கப்புறமா நிறைய வாட்டரில் அதை வாஷ் பண்ணிட்டேன்னா, பிளென்டி ஆஃப் வாட்டரில் நான் வாஷ் பண்ணிட்டேன்னா, இப்போ அதில் இருக்கிற பேஸ் போயிட்டு அதில் கொஞ்சோண்டு ஆசிட் அதிகமாகிடுது. அப்படி ஆசிட் அதிகமாகிடுச்சுன்னா என்ன கலருக்கு மாறிடும்? எல்லோவின் கலருக்கு மாறிடும். ஸோ இதை தான் அங்கே சொல்கிறாங்க. வேறு என்னென்ன இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெத்தில் ஆரஞ்சுங்கிறது இண்டிகேட்டர் இருக்குது, பினாப்பிலின் அப்படி இண்டிகேட்டர் இருக்குது. திஸ் ஆல் ஆர் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்ஸ். இதை வச்சு நம்ம ஆசிட் எது பேஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். Next, in this chapter we will study the reaction of acid and bases, how acids and bases cancel out each other effects, and many more interesting things that we use and see in our day-to-day life. இதில் இந்த லெசனில் நம்ம ஆசிட் பேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை எப்படி கேன்சல் அவுட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி. லிட்மஸ் சொல்யூஷன் இஸ் பர்பிள் டை விச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் லிச்சன். லிட்மஸ் சொல்யூஷன் சொன்னாலே லிட்மஸ் பேப்பர்லாம் மேலே பார்த்தோம் இல்லையா, அது வந்து லிட்மஸ் அப்படிங்கிற சொல்யூஷனில் தான் ப்ரிப்பேர் பண்ணது. இது ஒரு பர்பிள் கலர் டை. இது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா லிச்சன் அப்படிங்கிற ட்ரீலேருந்து தான் எடுக்கிறாங்க. எ பிளான்ட் பிலாங்ஸ் டு த டிவிஷன் ஆஃப் தேலஃபைட்டாங்கிற டிவிஷனில் தான் இந்த லிச்சன் அப்படிங்கிற ட்ரீ வருது. அண்ட் இஸ் காமன்லி யூஸ்ட் அஸ் த இண்டிகேட்டர் வென் the litmus solution is neither acidic or nor base. Its color is purple. There are many other natural material like red cabbage leaves, turmeric, colored petals of some of flowers such as hydrangea, petunia, அடுத்தது ஜெரனியம். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வழியிலையும் நம்ம நேச்சுரல் இண்டிகேட்டர். இது எல்லாமே யாரெல்லாம் நேச்சுரல் இண்டிகேட்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேப்பேஜோட லீவ்ஸ் இருக்கும், அடுத்தது டர்மரிக் இருக்கும், கலர்டு பெட்டல்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஃப்ளவர்ஸில் கலர்டு பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ இண்டிகேட்டர். அது என்ன செய்வாங்கன்னா இன்றைக்கி கிரைண்ட் பண்ணுவாங்க. கிரைண்ட் பண்ணி அதை கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரில் அதை நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அகைன் அதை ஃபில்டர் பண்ணாங்கன்னா இப்போ கலர்டு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த பெட்டல்லேருந்து எடுத்த கலர்டு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த கலர்டு சொல்யூஷனை யூஸ் பண்ணி வெதர் இட் இஸ் ஆசிட் ஆர் பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணுறதும் நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. லிச்சன் அப்படிங்கிறதும் நேச்சுரல் இண்டிகேட்டர் தான். ஒரு மரத்துலேருந்து எடுக்கிறது, பேஸும் இல்லை ஆசிடும் கிடையாது, ஆனால் பர்பிள் கலர் டையாக இருக்கும். அந்த டையை தான் நம்ம யூஸ் பண்ணி இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவோம்.
you have provided with 3 test tubes. One of them contain distilled water and other 2 contain an acidic solution and basic solution respectively. If you are given only a red litmus paper, how will you identify the content of each test tube? என்ன சொல்கிறாங்கன்னா 3 டெஸ்ட் டியூப்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 டெஸ்ட் டியூப் இருக்குது. இந்த 3 டெஸ்ட் டியூப்லேயுமே ஒன்றில் டிஸ்டில் வாட்டர் இருக்குது, ஒன்றில் ஆசிட் இருக்குது, இன்னொன்றில் பேஸ் இருக்குது. இது டிஸ்டில் வாட்டர். இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் we have only a ரெட் லிட்மஸ் பேப்பர். ரெட் லிட்மஸ் பேப்பர் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. ரெட் லிட்மஸ் பேப்பர் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி ஆசிடில் லிட்மஸ் பேப்பர், அதாவது ப்ளூ லிட்மஸ் போட்டோம்னா, ஆசிடில் ப்ளூ லிட்மஸ் போட்டோம்னா ரெட்டாக மாற்றும், பேஸில் ரெட் லிட்மஸ் போட்டோம்னா ப்ளூவாக மாற்றும். இதே ரெட் லிட்மஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை கொண்டு போய் பேஸில் போட்டினா there is no reaction takes place. இந்த சேம் வே ரெட் லிட்மஸ் பேப்பரை ஆசிடில் போட்டாலும் ரியாக்ஷன் எதுவும் நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி இது ரெட்டு, ஆசிடில் போட்டாலும் அப்படியே ரெட்டாகவே தான் இருக்கும். அதே மாதிரி இது ப்ளூ, இங்கே போட்டாலும் ப்ளூவாக தான் இருக்கும். அதனால் ப்ளூ லிட்மஸ் ஆசிடுக்கும் ரெட் லிட்மஸ் பேஸுக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே they are giving only a ரெட் லிட்மஸ் பேப்பர். அப்போ அதில் எது ஆசிட்னு எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? ஒன்றுலேயும் டிப் பண்ணி பார்க்கலாமா? இது டிஸ்டில் வாட்டர். டிஸ்டில் வாட்டரில் சேம் அமௌண்ட் ஆஃப் ஆசிடும் சேம் அமௌண்ட் ஆஃப் பேஸும் இருக்கும். எப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹச் ப்ளஸும் ஓஹெச் மைனஸும் சேர்ந்தது தான் வாட்டர். ஸோ இதில் அசிட்டிக் கேரக்டரும் இருக்கும், பேஸிக் கேரக்டரும் இருக்கும். ஹச் இருந்தால் ஆசிட், ஓஹெச் இருந்தால் பேஸு. ஸோ அதனால் இது ரெண்டு கேரக்டரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால there is no net change in the லிட்மஸ் பேப்பர். இப்போ ஆசிடில் கொண்டு போய் அதை வச்சோன்னா ஆல்ரெடி இது ப்ளூ கலரில் இருந்தால் தான் ரியாக்ட் ஆகும், ப்ளூ லிட்மஸ் பேப்பரில் தான் ரியாக்ட் ஆகும். ரெட்டை வச்சுன்னா there is no reaction takes place. ஸோ அதனால் there is no change in color. இதுவே பேஸில் கொண்டு போய் அதே லிட்மஸ் பேப்பர் வச்சோன்னா பேஸ் கன்வெர்ட் ரெட் லிட்மஸ் இன்ட்டு ப்ளூ. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? யார் ஒருத்தவங்க ஆசிட், யார் ஒருத்தவங்க பேஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆசிட் தெரிஞ்சிக்க முடியாது, ஆனால் பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஆஃப் இங்கே டிலையும் கலர் வராது, ஏலையும் கலர் வராது. டிங்கிறது டிஸ்டில் வாட்டர், ஏங்கிறது ஆசிட். இது ரெண்டுத்துலேயும் கலர் கிடைக்காது, கலர் மாறாது, ஆனால் பேஸில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மூணுத்துலேருந்து எது பேஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் த்ரூ ரெட் லிட்மஸ் பேப்பர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we shoot out to understanding the chemical properties of acid and bases. ஸோ எப்படி ஆசிட் யார் பேஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அடுத்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஆசிட் அண்ட் பேசஸ் இன் லெபார்ட்டரி. Activity 2.1. Collect the following solution from the science laboratory. Hydrochloric acid, sulfuric acid, nitric acid. எல்லாத்துலேயுமே ஆசிட்னு வருது, உங்களுக்கே தெரியும். அசிட்டிக் ஆசிட், நெக்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. மொதல் ஒரு 3ல் ஆசிட்னு வந்துச்சு, அடுத்தது ஒரு 3ல் இல்லை 4ல் ஹைட்ராக்சைடுன்னு வருது. ஸோ இப்போ ஆசிட்னு வரதெல்லாம் ஹச் இருக்குன்னு அர்த்தம். ஹைட்ராக்சைடு வரதெல்லாம் ஓஹெச் இருக்கும், இங்கெல்லாம் ஹச் இருக்கும். இங்கே பாருங்கள், ஓஹெச். ஸோ இந்த மாதிரி ஓஹெச்லாம் இருந்துச்சுன்னா அவங்க பேஸுன்னு அர்த்தம். இது யார் சொன்னதுன்னா அர்கீனியஸ் அப்படிங்கிறது தான் சொன்னார். முதல்ல ஆசிட்னா யார், பேஸ்னா யார் அப்படிங்கிறத அர்கீனியஸ் அப்படிங்கிறது தான் சொன்னார். சப்ஸ்டன்ஸ் விச் டொனேட் ஹச் ப்ளஸ் அயான். அவங்க யாருன்னு சொன்னார்? ஆசிட்னு சொல்லுவார். ஒரு அக்வஸ் சொல்யூஷனில் இந்த ஆசிடாக இல்லை பேஸான்னு கண்டுபிடிக்கிற சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணும்போது ஹச் ப்ளஸை கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆசிட்னு சொல்லுவார். ஓஹெச் மைனஸை கொடுத்தா அவங்களாம் பேஸ்ன்னு சொல்லுவார். ஸோ அக்கார்டிங் டு அர்கீனியஸ், substance which give H plus is called acid. OH donate OH is called base. ஸோ அதனால தான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறது ஆசிட் எடுத்துருக்கோம், பேஸும் எடுத்துருக்கோம் லெபார்ட்டரியில். அடுத்தது put a drop of each of the solution on a watch glass 1 by 1 and test with a drop of indicator shown in table 2.1. What change in color did you observe with
red litmus, blue litmus, phenolphthalein, methyl orange solution for each solution type. Tablet your observation in table 2.1. இது எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் வரும். இது ரொம்ப சின்ன டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா எடுத்துக்கிட்டு இருக்க சொல்யூஷன் நிறையா எடுத்துருக்கோம். என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், மொத்தம் அசிட்டிக் ஆசிட், மொத்தம் 4 ஆசிட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு 5 பேஸ் எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல போகுமானா போகாது. கண்டிப்பாக ஒரு தனி டேபிள் தான் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு தனி டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் முதல்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிட், இதெல்லாம் ஃபார்முலா. இது ஃபஸ்ட் யூனிட்லேயே தெரிஞ்சிருக்கு எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்ட்டு. அடுத்தது நைட்ரிக் ஆசிட் HNO3. அதுக்கு அடுத்ததாக அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க CH3COOH. இல்லை அசிட்டிக் ஆசிட். இப்போ ஆசிட் பார்த்தீங்கன்னா ப்ளூ லிட்மஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும்ல. ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இங்கே எங்கேயும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இங்கே ப்ளூ லிட்மஸை யாரை மாற்றும், இதில் வந்து ப்ளூ லிட்மஸில் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஏன்னா ஆசிட்ஸ் ஆர் டர்ன் ப்ளூ லிட்மஸ் இன்ட்டு ரெட். அப்போ இங்கே ப்ளூ லிட்மஸ் மட்டும்தான் இங்கே எங்கேயும் ஒர்க் ஆகாது. இது ஒர்க் ஆகும், இங்கே ஒர்க் ஆகும், இங்கே ஒர்க் ஆகும், இங்கே ஒர்க் ஆகும். இந்த 4மே ஒர்க் ஆகும். அடுத்து பினாப்தலின் பார்த்தீங்கன்னா, பினாப்தலின் அப்படிங்கிறது ஒரு கலர்லெஸ் சொல்யூஷன். அந்த கலர்லெஸ் சொல்யூஷனை ஆசிடில் போட்டிங்கன்னா they are not give any colors. the remains is colorless. ஆசிடும் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும், பினாப்தலின் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதில் போட்ட உடனே கலர்லெஸ்ஸாகவே தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் எந்த ஒர்க்கும் நடக்காது. இந்த 4த்துலேயுமே எந்த ஒர்க்கும் நடக்காது. நெக்ஸ்ட்டு மெத்தில் ஆரஞ்சில் போட்டோம்னா ஆசிடாக இருந்துச்சுன்னா பிங்க் கலருக்கு வரும். எல்லாமே பிங்க் கலருக்கு வரும். ஆசிட்னாவே மெத்தில் ஆரஞ்சு ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக பிங்க் கலர் தான் வரும். ஓகே, இது எல்லாமே ஆசிட்க்கு. நெக்ஸ்ட் எல்லாம் பேஸ் எடுத்துக்கலாம். பேஸ் யார் சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு. இது எல்லாத்துலேயும் ஓவிச்சிருக்கா, அவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்க போகிறோம். அவங்கள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஹியர் ப்ளூ லிட்மஸ் இஸ் நாட் ஒர்க் வித் பேசஸ், ஆனால் ரெட் லிட்மஸ் ஒர்க் பண்ணும். அப்போ இந்த சொல்யூஷன் எல்லாம் இங்கே எழுதிக்கிட்டும் நமக்கு இடம் இல்லை, அதனால் எழுதலை. இங்கே சொல்யூஷன் எல்லாம் இங்கே எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ரெட் லிட்மஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ரெட் லிட்மஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த 5 சொல்யூஷன்ஸ் ஆர் ஒர்க் இன்னு ரெட் லிட்மஸ் ஒன்லி. ஸோ அதில் மட்டும் ஒர்க் பண்ண வச்சுருங்க. ப்ளூ லிட்மஸில் எதுலேயுமே ஒர்க் ஆகாது, ஏன்னா அது பேஸ்க்கு ஒர்க் ஆகாது, ஆசிட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இங்கே பேஸில் பெனாப்தலின் போட்டினா பிங்க் கலருக்கு வரும். பேஸில் பினாப்தலின் போட்டால் பிங்க் கலருக்கு வரும். இன்கேஸ் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு இதை செஞ்சு காட்டுங்க மேம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை டீச்சர்ஸ்கிட்ட சார்கிட்ட கூட கேளுங்க. இட் இஸ் பாசிபிள், ஈஸி தான். அதை செஞ்சு காமிக்கிறது ஈஸி தான். நீங்கள் லேபரேட்டரி கூட போக வேண்டாம், உங்கள் கிளாஸில் கூட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டலாம். ஸோ இப்போ பினாப்தலின் என்ன கலர் கொடுக்கும், பிங்க் கலர் கொடுக்கும் வென் பேஸ் இஸ் ஆடட். ஆனால் மெத்தில் ஆரஞ்சில் பார்த்தோன்னா முன்னாடி ஆசிடில் அது பிங்க் கலர் கொடுச்சில, பேஸில் கோல்டன் எல்லோ கலர் கொடுக்கும். கோல்டன் எல்லோ கலர் கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த ஆக்டிவிட்டியில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. டிஃப்ரெண்ட் கலர்ஸை வச்சுட்டு வெதர் இட் இஸ் ஆசிட் ஆர் பேஸ். இது எல்லாமே எதை மீன் பண்ணியிருக்குது, எப்படி ஆசிட் கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி பேஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணலாம். மெத்தில் ஆரஞ்சு உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. 2 kinds ஆஃப் சொல்யூஷன் ஆர் given to you. இந்த 2 டெஸ்ட்டு கொடுத்துறாங்களா, ஏங்கிற ஒரு சொல்யூஷன், ஆசிட் சொல்யூஷன், பேஸ் சொல்யூஷன். இந்த 2 சொல்யூஷன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பினாப்தலின் இண்டிகேட்டர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யலாம், 1 drop of phenolphthalein is added to A, 1 drop of phenolphthalein added to B. இப்போ ஏல ஆட் பண்ணும்போது அது ஆசிடு, அப்போ பினாப்தலின் இஸ் நாட் ஒர்க்கிங் இன் ஆசிட். இந்த கேஸ் ஆஃப் பேஸ் இட் ஷோஸ் பிங்க் இன் கலர். ஸோ அப்போ பிங்க் கலராக மாறிச்சுன்னா இட் இஸ் பேஸ்ன்னு சொல்லி நீ முடிவு பண்ணிடலாம். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி ஷூட் அவுட் டு ஆக்டிவிட்டி 2. கீழே கொஞ்சம் பேராக இருக்கா. ஓகே, திஸ் இண்டிகேட்டர் டெல் us whether the substance is acidic or basic by changing color. There are some substances whose odor change in acidic basic media. These are called olfactory indicator. The olfactory indicator, let us try to out some of these indicator. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இது சொல்யூஷனை போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு we identify acid or base.
வேறு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் என்னன்னா ஒல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஒல்ஃபேக்டரி இண்டிகேட்டர் இந்த மேலே போட்டோன்னே கலர் சேஞ்ச் ஆனிச்சு இல்லையா, இப்போ ஸ்மெல்லு சேஞ்ச் ஆகும். முன்னாடி ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், இப்போ வேறு ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம இவங்க தான் ஆசிட், இவங்க தான் பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் இண்டிகேட்டர் இஸ் கால்டு ஒல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்மெல்லு, யூஸிங் த ஸ்மெல். எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டேக் some finely chopped onion in a plastic bag along with some strip of clean cloths. Tie up with the bag tightly and leave overnight in a fridge. The cloth strip can now use to test the acidic and bases. என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா? ஒரு ஆனியன் இருக்குல்லையே, ஆனியன் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த ஆனியன் சாப் பண்ணது கூடயே நிறையா க்ளீன் கிளாத்தை ஸ்ட்ரிப்பு, அதாவது சின்ன சின்ன பேப்பராக கட் பண்ணி, சின்ன சின்னதாக கிளாத், ஒயிட் கிளாத்தை கட் பண்ணி அதில் ஆனியனையும் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் உள்ளே வச்சு, இதையும் உள்ளே வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு ஓவர் நைட்டு உள்ளே வச்சிடணும், ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சிடணும். இப்போ உள்ளே வச்சதுக்கப்புறமா எடுத்து அந்த கிளாத் ஸ்ட்ரிப் வச்சோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் எடுத்து அதை கொண்டு போய்ட்டு ஆசிடில் நினச்சின்னா அது ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும், பேஸில் நினச்சின்னா இன்னொரு ஸ்மெல்லை கொடுக்கும். அப்போது அந்த ஸ்மெல்லை வச்சு இதுதான் ஆசிட், இதுதான் பேஸுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆசிடில் வேறு ஸ்மெல்லு, பேஸில் இன்னொரு ஸ்மெல்லை கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எது ஆசிட் எது பேஸுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது டேக் ஆஃப் தீஸ் cloth strip and check their order. Keep them on a clean surface and put a few drops of dilute hydrochloric acid solution on one strip and a few drops of dilute NaOH on other strip. ரெண்டு ஸ்ட்ரிப் எடுத்துக்க போகிறோம். ஆனியன் சிப்பெல்லாம் போட்டு வச்சுருந்த கிளாத் ஸ்ட்ரிப்ஸ் வச்சுருந்தோம், அந்த ஸ்ட்ரிப்ஸ்லேருந்து ரெண்டு ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்க அந்த ஸ்ட்ரிப்ஸு. இப்போ இதில் ஆனியன் நல்லா சிங்க் ஆகிருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்துருக்கோம், இதுலேயும் ஆனியன் சிங்க் ஆகிருக்குது. இதில் ஒன்றில் வந்து HCl ஆட் பண்ண போகிறேன், இன்னொன்றில் NaOH ஆட் பண்ண போகிறேன். இது ஆசிடு, இது பேஸு. ஸோ இப்போது ஆசிடில் HCl, ஆசிடை இந்த ஆனியன் ஸ்ட்ரிப்பில் போடும்போது இட் கிவ் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்மெல். அது பேஸில் போடும்போது அனதர் கைண்ட் ஆஃப் ஸ்மெல்லை தரும். ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த ஆனியன் சிப்ஸ்லேருந்து எது ஆசிட் எது பேஸ்ன்னு கண்டுபிடிச்சலாம். Rinse both the cloth strips with water again and again and check the order. Note the observation. Now take some dilute vanilla essence and glow oil and check your order. Take some dilute hydrochloric acid solution in test tube and dilute NaOH solution in another. Add a few drops of dilute vanilla essence both test tube and shake well. Check the order once again and record the change in order if any. Similarly, test the change in the order of the glow oil with the dilute hydrochloric acid and dilute NaOH solution and record your observation. ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே ஓர்டரை பேஸ் பண்ணி தான். முதல்ல அயன் சிப்பை வச்சு பண்ணோம் இல்லையா, அயன் ஸ்ட்ரிப்பை வச்சு பண்ணோம் இல்லையா. இப்போ வேறு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்க போகிறோம். லைக் ஐஸ்கிரீம்லாம் வெண்ணிலான்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எசன்ஸ் தான். அந்த எசன்ஸ் எடுத்துக்க போகிறோம். அந்த எசன்ஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை போட்டோம்னா அது என்ன ஸ்மெல்லை கொடுக்கும். அதுலேயே கொஞ்சோண்டு வேறு டெஸ்ட் எடுத்துக்க போகிறோம். அதில் கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸு, கொஞ்சோண்டு NaOH எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ வேறு என்ன ஸ்மெல் கிடைக்குது, HCl என்ன ஸ்மெல் கிடைக்குது, NaOHல என்ன ஸ்மெல் கிடைக்குது. கண்டிப்பாக ரெண்டுமே வேறு ஸ்மெல் தான் கிடைக்கும். அதை வச்சுட்டு வெதர் இட் இஸ் ஆசிட் ஆர் பேஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். வெண்ணிலா எசன்ஸ் அதேமாதிரி க்ளோ ஆயில் கூட நம்ம பண்ணலாம். க்ளோ ஆயில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேயே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். NaOH போட்டிங்கன்னா வேறு ஸ்மெல்லை கொடுக்கும். இதை வச்சு நம்ம வாட்டரை வச்சும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். Which of these vanilla, onion and glow can you use as a olfactory indicator on the basis of your observation? Let us some more activity to understand the chemical property. ஸோ இது எல்லாமே இண்டிகேட்டர் வச்சு எப்படி ஆசிட் கண்டுபிடிக்கிறது, பேஸின் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா எனக்கு திரும்ப நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.